மேஷராசி பரணி நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு 4 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம். 5 வருடம் இருக்கலாம், 7 வருடம் இருக்கலாம், 17 வருடம் இருக்கலாம், 18 வருடம் இருக்கலாம். எந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு தசா புத்தி இருப்பு இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு எந்த கிரக தசைகள் நடக்குதோ அந்த கிரக தசைகளோட பலன்களை எடுத்துக்கங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஏன் நல்லா இல்லை? வேலைவாய்ப்பு கிடச்சி நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்கல, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, குரு பயிற்சி ஆன பிறகும் எனக்கு ஏன் இந்த மாதிரியான நிலைமை, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, குரு பயிற்சி ஆன பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிப்பு. தசா புத்தினா என்னன்னே ஒரு சில பேருக்கு தெரியாது, லக்னம்னு என்னன்னே தெரியாது ஒரு சில பேருக்கு. ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும். அதுலேயும் பேராசி வச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க. யார் எப்படி பார்த்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் ஒன்று இருக்கும். அவங்க பிறந்த நேரத்துக்கு அதுக்கு ஒரு தசா புத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பலன்கள் கிடைக்கும். அந்த தசா புத்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்குது, அது வக்கரமாக இருக்குது இப்போதைக்கு. இருந்தாலும் 11th பிளேஸில் வக்கரமாகிறதுல பெருசாக பாதிப்புகள் கிடையாது. கோச்சார ரீதியாக உங்களுக்கு பெரிய இடையூறுகள் கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியில் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள், சின்ன வயசுலேயே சுக்கிரதசை அப்படிங்கிறது போயிடும். அதன் பிறகு சூரிய தசை வரும். என்னோட கணக்குப்படி 16 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கும். உங்களுக்கு சந்திர தசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, இது மனநிலையை பாதிக்கக்கூடிய தசை. இப்போ குரு 2ஆம் இடத்துக்கு வந்துச்சு, பொருளாதாரத்தில் ஏற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம்? தசா புத்தி ரீதியாக சந்திர தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது ராசிலே இருந்து தசை பண்ணுற மாதிரி, பரணி நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடாது. அப்படி மறைவு ஸ்தானமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு சந்திர பகவான் யோகராக இருக்கக்கூடாது. அவயோகராக இருந்து இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தசை நடத்திச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அது கூட முதல் 5 வருடம் ஒரு பலன்களை, பின்னாடி வரக்கூடிய 5 வருடம் ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த சந்திர பகவான். இப்போ 5 வருஷம் முடிய போகுது, அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 5 வருஷத்தில் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 வருடமும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அதே 5 வருடம் கெடு பலன்களை கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்குது குரு பகவான், வேலைவாய்ப்பு இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சந்திர தசை தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது. 26 வயதுக்கு மேலே 33 வயது வரைக்கும் செவ்வாய் தசை. இது ராசியாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த வயது காலகட்டத்தில் செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, இல்லை 30 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, அஷ்டமாதிபதி தசை அது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவு, அது இதுன்ட்டு. சொந்த பந்தங்களில் நிம்மதி இருக்காது. அதாவது அவயோகத்திலேருந்து தசை பண்ண மட்டுமே. யோகத்திலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வண்டி வாகன சேர்க்கை, வீடு வாசல் எல்லாமே கொடுத்துரும் இந்த செவ்வாய் பகவான். மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை கவர்மெண்ட் சார்ந்த ஒரு கான்ட்ராக்டில் போய் வேலை பார்க்குறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். அரசாங்க ரீதியாக அரசாங்கம் சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த செவ்வாய் தசைங்கிறது கொடுத்துரும். திருமணத்தையும் கொடுக்கும், திருமணத்துக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுத்துரும் யோகத்தில் இருந்தால். அவயோகத்தில் இருந்தால் இது எல்லாமே உல்டாவாக தான் நடக்கும். இது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள்.
33க்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் ராகு தசை நடந்தாலும் சரி, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம், இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த ராகு தசை அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இந்த ராசிக்கு, இந்த மேஷ ராசிக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனியோட வீட்டில் இருக்கக்கூடாது, சனியோட தொடர்பில் இருக்கக்கூடாது. சனியோட வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனீஸ்வர பகவான், இந்த ராகு பகவான் சனியோட தொடர்பில் இருக்கக்கூடாது, சனியோட வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் தசையில் கொடுக்காது. கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். நல்ல ஒரு தொழில் பண்ணுவீங்க, அந்த தொழிலில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையானது. நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதாவது இந்த குரு பயிற்சியானது, அந்த குரு பயிற்சிக்கு எல்லாமே உல்டாவாக நடக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசையில் அதிகப்படியான கடன்களை கொடுத்துருக்கும். இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்காது. இதுக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருமானம்லாம் கம்மியாகி ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருக்கும் இல்லையா? அப்போ அந்த குரு பயிற்சியாவது உங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சியும் அந்தளவுக்கு வேலை செய்யலை அப்படின்றதுனால, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல வேலை செய்யலை அப்படின்னாக்கா இது ராகு தசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதே யோகத்தில் இருந்துச்சுனாக்கா, அதே யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா முதல் 12 வருடங்கள் இந்த ராகு தசை நல்ல பலன்களை கொடுத்துரும். பிறகு வரக்கூடிய 6 வருடங்கள் கொஞ்சம் கெடு பலன்கள் உண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ ராகு தசை 12 வருஷம் நல்லா சிறப்பாக நீங்கள் வாழ்ந்தீங்க, நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்பு, எல்லா பொருள் சேர்க்கை எல்லாமே இருந்தது. பிறகு வரக்கூடிய இப்போ இதே ராகு தசை தான் போயிட்டுருக்கு, ஆனால் வந்து நல்லா வளர்ச்சி இல்லை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அடி, கடன் பிரச்சனை இப்படியெல்லாம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னாக்கா சுபத்துவம் இல்லாமல் இருக்குது இந்த ராகு தசை அப்படிங்கிறது அர்த்தம். கோச்சார ரீதியாக குரு வரும்போது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கணும். ஃபேமிலி ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கணும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான். ஆனால் அதுக்கு தசை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்குது, 12ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதே 6ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த கிரகங்களோட பலன்கள் எதுவுமே கிடைக்காதா அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 80% வந்து தசாபுத்தி பலன்கள். அந்த தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை சேர்த்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பெருசாக ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்காது, பெரிய வளர்ச்சிகளும் கொடுக்காது. 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தில் இருந்தால் மட்டும்தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும். நல்ல வளர்ச்சி கொடுக்கல, இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னாக்கா திடீர்னு திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும், குடும்ப சூழல் வந்து தலைகீழாக போயிருக்கும், வருமானத்தில் பிரச்சனை வந்திருக்கும், பசங்க வழியில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், ஃபேமிலியில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து குரு அவயோகத்திலேருந்து தசை பண்ணுச்சுனாக்கா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எந்த ஒரு பலன்களை கொடுக்காது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கணும். அதே 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு குரு பகவான் 6, 8, 12 மறைஞ்சிருந்து தசை பண்ணும். சூரியனோட போய் அசங்கமாயிருக்கும். இது மாதிரியான அமைப்பில் இருந்துச்சுனாக்கா கெடுப்பலன்கள் கண்டிப்பாக அந்த குரு தசையில் உண்டு. 6, 8, 12 மறையாமல் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும், கடன் அடைச்சிடுவீங்க. இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கனாக்கா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத தசை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். குரு 2ஆம் இடத்துக்கு இருந்தால் கூட உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தை இந்த நேரங்களை கொடுக்கும். பெருசாக இந்த தசைகள் இந்த வயதான காலகட்டத்தில் சனி தசைங்கிறது அந்தளவுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஓரளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் சனி அவயோகத்திலேருந்து தசை பண்ணுது. அதனால தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் இது வரைக்கும் கிடைக்கல. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடி, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய நெருக்கடிகள், அவமானங்கள், சொந்த பந்தத்தில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். குரு ஓரளவுக்கு வந்து 2ஆம் இடத்துல வரும்போது, இந்த குடும்பஸ்தானத்தில் வரும்போது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதுவும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இந்த சனி தசைங்கிறது உடல்நிலை சார்ந்து நிறைய தொல்லைகள், உடல்நிலை சார்ந்து நிறைய பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வீட்டில் யாருக்காவது கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். 2ஆம் இடத்துல வந்து நல்லது செய்யும் நினச்சா கூட இந்த சனி தசைங்கிறது அந்தளவுக்கு பெருசாக நன்மை செய்திருக்காது. இதுக்கு காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்த பிறகு, சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகும், ராகு கேதுக்கள் பயிற்சியான பிறகும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இப்படி இருந்தால் நல்ல பலன்கள், இப்படி இல்லைனாக்கா கெடு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.